முத்திரைகள் 10 விரல்களை கொண்டு அந்த நுனி விரலினுடைய நுனி அதில் நம்ம உடம்பில் இருக்கிற முடிச்சுகள் நரம்புகள் அந்த நுனி வரையிலும் வருது. இது பிரபஞ்ச சக்தி அந்த நுனியில் அந்த ஆற்றலை ஈர்க்குது. நரம்புகள் வழியாக மூளைக்கு செய்தி போகுது. நரம்பு மண்டலமும் மூளையும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த முத்திரைங்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போதும் நம்பிக்கை இல்லாமல் செய்து பார்த்தீங்கன்னா கூட இந்த முத்திரைகள் அருமையாக வேலை செய்கிறத உங்களுக்கே ஒரு 21 நாள் நம்பிக்கை இல்லாமல் கூட செய்து பாருங்கள். 21வது நாள் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அந்த டிசீஸ் குறையிறத விலகிறத உணரும் போது முத்திரை செய்யும்போது நகங்கள் இருக்கக்கூடாது. இந்த நுனிகளும் அந்த விரலோட நுனிகள் முட்டணும். அப்போ நீங்கள் நகம் நிறைய வளர்த்திங்கன்னா ரெண்டையும் முட்டிக்க முடியாது. இப்படி ஒன்றோட ஒன்று நகத்து மேலே கையை வச்சு அமுத்துறது அது பண்ணக்கூடாது. டிப்பும் ஒட்டணும். இதுதான் முத்திரைகள் அழகாக வேலை செய்யும். உங்களுக்கு நோயினுடைய தீவிரம் இருக்கும்போது இப்படி டிப்பும் ஒட்டாது. கொஞ்சம் இப்படி அமுந்தினது போல் அது போலலாம் இருக்கும். இருக்க நீங்கள் இப்போ பாருங்கள், நான் இந்த நீர் முத்திரையை வைக்கிறேன் சும்மா உங்களுக்காக. அப்போ இது 3 நீட்டி இருக்கணும் விரல். அதை நீட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீர் பற்றாக்குறை இருக்குது, ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருக்குன்னா இப்படி தான் வைக்க சொல்லும். ஆனால் இப்படி வைக்கக்கூடாது. டிப்பும் தான் முட்டணும். அப்போ நீங்கள் இந்த 2 விரலை முட்டிட்டீங்க. ஆனால் மற்ற 3 விரல்கள் கிட்டையே வருதுன்னா இன்னொரு கையோட உதவியால் அந்த 2வது விரலை நீங்கள் எடுத்து விடலாம். ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு அந்த பெருவிரல் அந்த கட்டை விரலோடு சேர்ந்து தான் மற்ற விரல்களை வச்சு நம்ம முத்திரை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணோன்னா அந்த 2வது விரல் கூடையே வருதா, அப்போ அதை கொஞ்சம் அப்படி விலக்கி விடுறது. அதுபோல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இதை பயிற்சி எடுக்கும்போது ஈஸியாக வரும். பாருங்கள், இது போல் உங்களுக்கு ஒரு 21 நாளில் அந்த 3 விரல் தனியாக வெளியே நிற்கும். இந்த 2 விரல் மட்டும் நல்லா குவியும். இது பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா முத்திரைகளுமே வசமாகும். இந்த முத்திரைகளில் ஒரு பியூட்டி என்னன்னா விலை இல்லாதது. இதுக்குன்னு நீங்கள் காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. இதில் இவ்வளவு தான். அந்த கட்டை விரலும் அந்த ஆள்காட்டி விரலுங்கிறது வாயு முத்திரை. இது ஆகாய முத்திரை. நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கிறது. இது நில முத்திரை. அந்த மோதிரம் விரல் நில முத்திரை. இந்த சுண்டு விரல் நீர் முத்திரை. இந்த பெருவிரல் இருக்கே கட்டை விரல் அது நெருப்பு தத்துவம். அந்த கட்டை விரலை கொண்டு தான் நம்ம பெரும்பாலும் எல்லா விரல்களையும் இணைக்கிறோம். இதுதான் முத்திரைகள்ங்கிறது. இந்த முத்திரைகள் நம்மளோட நரம்புகள் வழியாக மூளைக்கு செல்லுதுன்னு பார்த்தோம். நம்ம உடம்பில் இருக்க சக்கராக்களையும் அது தூண்டி விட்டு அவ்வளோ அருமையாக வேலை பண்ணுது. அந்த 5 விரல்கள்லையும் அந்தந்த சக்கராக்கள் இணைஞ்சிருக்கிறத பார்த்தீங்க. அதுபோல் நாம் நல்லா நிமிர்ந்து உக்காந்து கூன் போடாமல் 2 தொடைகள் மேலே வானத்தை பார்த்து நம்ம முத்திரைகள் செய்யணும். சமணம் போட்டு உட்கார முடியலன்னா கண்டிப்பாக சோஃபாவில் சேரில் உட்காரலாம். சில நேரங்களில் படுத்த படுக்கையே இருக்க நோயாளிகளாக இருந்தால் படுத்துக்கிட்டே நீங்கள் வானத்தை பார்த்து கைகளை வச்சு செய்யலாம்.